Thank you, Jesus. We thank the Lord for these Wednesdays we are able to study together about the progressive salvation. முன்னேறுகிற ரட்சிப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறதான இந்த புதன்கிழமைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். We thank God for the salvation unto which the Lord has brought us is a progressive salvation. தேவன் எந்த ரட்சிப்புக்கு நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரோ அது முன்னேறுகிற ரட்சிப்பாய் இருக்கிறது. அதற்காக தேவனுக்கு And நன்றி we thank செலுத்துவோம். God from the month of March onwards we could continue on in this meditation. இந்த தியான பகுதியை நாம் தொடர்ந்து மார்ச்சில் இருந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். Oh, we thank God for the way God is unfolding His word to us. தன்னுடைய வேத வசனத்தை நமக்கு திறந்து காண்பித்து கொடுத்துகிற Our விதத்திற்காக நன்றி spirit செலுத்துவோம். was saved. நம்முடைய ஆவியானது ரட்சிக்கப்பட்டது. Now our soul is being saved. நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. And our body shall be saved, or we shall be redeemed in our bodies. நம்முடைய சரீரமானது ரட்சிக்கப்படும். நம்முடைய சரீரமானது There is a மீட்கப்படும். redemption of our bodies for which we are waiting. நாம் காத்துக் கொண்டிருக்கிறதான நம்முடைய சரீர மீட்பு என்று ஒன்று இருக்கிறது. We thank God for many things God has, many conceptions of men that God has shattered. மனிதனுடைய பலவிதமான கருத்துக்களை தேவன் உடைத்தெறிந்தார். அதற்காக நன்றி செலுத்துவோம். Many traditions God has stripped off our lives. நம்முடைய வாழ்க்கையில் இருந்து பலவிதமான பாரம்பரியங்களை தேவன் களைந்தெறிந்தார். அதற்காக நன்றி செலுத்துவோம். Many wrong concepts the Lord has removed from our lives. நம்முடைய வாழ்க்கையில் இருந்து பலவிதமான தவறான யோசனைகளை தேவன் எடுத்தெறிந்தார். அதற்காக And நன்றி as we செலுத்துவோம். remain open, the Lord has been leading us into this realm where we are able to experience a change and a saving work of God in our soul realm. நம்முடைய ஆத்ம மண்டலத்திலே ஒரு மாறுதலையும் நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்படுவதையும் அனுபவிக்கிற மண்டலத்திலே தேவன் நம்மை கடந்து செல்ல we பண்ணுகிறார். have to experience in our day to day life. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே இதை நாம் அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். We thank God for there is a place for doctrine in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே உபதேசத்திற்கு ஒரு இடம் இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்தலாம். Yes, there is a place for true doctrine in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான உபதேசத்திற்கு ஒரு இடம் இருக்கிறது. As Paul says that we need to be grounded in the sound doctrine of God's word. தேவனுடைய வசனத்தின் ஆரோக்கியமான உபதேச வசனத்திலே ஸ்திரப்பட வேண்டும் என்று பவுலானவர் சொல்கிறார். And we ought to make sure that we are also called to walk in the truth. நாம் சத்தியத்திலே நடக்க வேண்டும் என்பதை நாம் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். We heard last week very clearly. நாம் கடந்த வாரம் மிக தெளிவாக கேட்டோம். The path of the righteous is as the light of dawn going on brightening unto the noonday. நீதிமானுடைய பாதையானது வெளிச்சம் உதித்து அது நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம் என்று கேட்டோம். The path of the righteous is a shining path. The light is increasing and increasing. நீதிமானுடைய பாதையானது அது பிரகாசிக்கிற வெளிச்சம் போல அது அதிகமாக பிரகாசிக்கிறது. From the amplified Bible, அந்த விஸ்தரிப்பு வேதாகமத்தில் பார்த்தது போல the path of the uncompromisingly just and righteous is like the light of dawn. சமரசம் செய்யாத நீதிமானுடைய பாதையானது அது அதிகமாய் பிரகாசிக்கிற பாதைக்கு சமமாகும். That shines more and more brighter. அது அதிகமாய் பிரகாசிக்கிறது. Clearer until it reaches its full strength and glory. அது தன்னுடைய முழுமையான பலத்திற்கும் மகிமைக்கும் வருவரையிலே அது பிரகாசிக்கிறது. In the perfect to be prepared day. அந்த முழுமையான ஆயத்தமான நாள் வரையிலே. So we thank God, despite all darkness around us. நம்மை சுற்றி இருக்கிற எல்லா விதமான இருளின் மத்தியிலும் கூட we see very clearly that the path of the righteous, the path of his church, the path of his bride is getting brighter. நாம் மிக தெளிவாக பார்க்கிறோம் அந்த மணவாட்டினுடைய பாதை, அந்த நீதிமானுடைய பாதை, சபையினுடைய பாதை அதிகமாய் பிரகாசிக்கிறது. We saw from the book of Joel chapter 2 verse 1 and 2, we won't turn to that. It is also the day of the Lord is dark and gloomy. நாம் யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே கேட்டோம் கர்த்தருடைய நாளானது இருளும் மப்பும் மந்தாரமுமாய் இருக்கிறது. Yes, but it is also like the morning that is spread upon the mountains. மேலும் அது எப்படிப்பட்ட நாள் என்றால் அது பர்வதத்திலே வெளிச்சம் வருகிற நாளாகும். Darkness shall cover the earth.
இந்த பூமியிலே காரிருள் மூடும். But the glory of the Lord has risen upon his church. ஆனால் தன்னுடைய சபையிலே தேவனுடைய மகிமையானது உதித்தது. We read that in Isaiah chapter 60 verse 1. இதை நாம் ஏசாயா 60:1 வாசிக்கிறோம். We also saw from the book of Malachi, மல்கியாவின் புத்தகத்தை நாம் the வாசித்தோம். day is burning like an oven. கர்த்தருடைய நாளானது எரிகிற சூளையைப் போலது. But those who fear God, he is rising with healing in his wings. ஆனால் தேவனுக்கு பயந்தவர்களுக்கோ தன்னுடைய செட்டையிலே ஆரோக்கியத்தை கொண்டு வரும் நாளாகும். Those who fear the Lord has nothing to fear. தேவனுக்கு பயந்தவர்கள் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. Those who fear the Lord and thought of his name, they talk to one another and they have nothing to fear. தேவனுடைய பயந்தவர்கள், தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வர்களுக்கு பயப்படுகிறதற்கு என்று ஒன்றுமில்லை. We saw also that, Isaiah says in the book of Isaiah chapter 52, ஏசாயா 52 we also read in Isaiah 60, arise and shine for the light is come. உன்னுடைய வெளிச்சம் வந்தது, எழும்பி பிரகாசி என்று நாம் 60 வாசிக்கிறோம். So we see that the Lord is calling his church to arise. தன்னுடைய சபையை எழும்பும்படியாக தேவன் அழைக்கிறார். We also heard very clearly last Wednesday that we are to arise and shake off all our bitterness and our resentment. நம்மளுடைய கசப்பிலிருந்தும் நம்முடைய கோபதாபத்திலிருந்தும் நாம் உதறி தள்ள வேண்டும், எழும்ப வேண்டும் என்று நாம் கடந்த புதன்கிழமை கேட்டோம். Oh, we saw very clearly how resentment, how bitterness comes into our lives. எப்படியாக இந்த கசப்பு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது and என்பதை how நாம் that கேட்டோம். leads us to resentment in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பு கோபத்தை எப்படி வருகிறது, கொண்டு வருகிறது என்பதை பார்த்தோம். we can have it towards God and also towards men. இதை நாம் தேவனுக்கு நேராகவும் மனிதனுக்கு நேராகவும் கொண்டிருக்கலாம். We heard it is time for us to arise and put away this resentment and this bitterness. It's heavy weight on us. We will not be able to climb the heights of Zion. இந்த கசப்பிலிருந்தும் கோபத்திலிருந்தும் நாம் வெளியே வர வேண்டும். இது ஒரு பெரிய பாரமாக இருக்கிறது. நாம் மலை மேலாக இதை ஏற முடியாது இதை வைத்துக் கொண்டு என்று நாம் கேட்டோம். This has hurt us for a long time. அது ரொம்ப காலமாக இது நம்மை பாதித்திருக்கிறது. It has blocked our progress. அது நம்முடைய முன்னேற்றத்தை தடுத்தது. It has hindered us from moving on in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறுகிறதை அது தடுத்தது. It has somehow not allowed us to grow the way we should have. நாம் எப்படி முன்னேற வேண்டுமோ அந்த முன்னேற்றத்திலிருந்து எப்படியோ அது நம்மை தடுத்து விட்டது. And we know that, as we heard, it would destroy us in the wilderness. மேலும் நாம் கேட்டோம் இது நம்மை வனாந்தரத்திலே அழிக்கக்கூடியது. We saw from the life of the children of Israel. இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் இதை கேட்டோம். And we were warned by the Lord last Wednesday. கடந்த புதன்கிழமை தேவனால் நாம் எச்சரிக்கப்பட்டோம். That we are not to manage our lives with bitterness and resentment in our hearts. நம்முடைய இருதயத்திலே கசப்பையும் கோபத்தையும் வைத்துக்கொண்டு வெளிப்புறமாக நாம் வாழக்கூடாது என்று கேட்டோம். We are not to manage our spiritual life with these things. இந்த காரியங்களை வைத்துக்கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வெளிப்புறமாக சரி செய்யக்கூடாது. Yeah. And then try to live kind of spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையை போல நாம் வாழ முயற்சி செய்யக்கூடாது. Yeah. Yes. And we see that many are living like that. அநேகர் இப்படியாக வாழ்கிறார்கள். And that is causing a hindrance. They are not able to really grow. அவர்கள் உண்மையிலே முன்னேற முடியாமல் வாழ்கிறார்கள். ஒரு இடையூறாக இருக்கிறது. There is a salvation in this area which we need to experience now and here. இப்பொழுது இங்கு இந்த இடத்திலே ஒரு இரட்சிப்பை நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. Yes, and so we turn to many scriptures from God's word. தேவ வசனத்திலிருந்து अनेक வேத வசனங்களை பார்த்தோம். I would like to turn to one scripture in Isaiah chapter 52. ஏசாயா 52 லிருந்து ஒரு வேத பகுதி. It's time for us to, verse 2, Isaiah 52 and verse 2. ஏசாயா 52. I will read maybe verse 1 as well. Awake, awake, put on thy strength, O Zion, put on thy beautiful garments. Means put on thy beautiful truth. O Jerusalem, the holy city, for henceforth there shall no more come unto thee the uncircumcised and the unclean. Shake thyself from the dust. This is God's word. இதுவே தேவனுடைய வசனமாகும். Shake thyself from the dust. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு.
Now, though I mentioned this last Wednesday, I could not read this word. கடந்த புதன்கிழமை நான் இதை பகிர்ந்து கொண்டேன். இந்த வசனத்தை வாசிக்க முடியவில்லை. Shake thyself from the dust. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. Arise and sit down, வீற்றிரு, O Jerusalem. எருசலேமே, Loose thyself from the bands of thy neck, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. O captive daughter of Zion. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே. You know, and this is what God is saying to his church. தன்னுடைய சபைக்கு தேவன் இதையே This is சொல்லுகிறார். what he is saying to his people today. இன்று தன்னுடைய தேவ ஜனங்களுக்கு இதையே சொல்லுகிறார். Shake thyself off தூசியை விட்டு from உதறிவிடு. every dust. எல்லாவித தூசியிலிருந்தும் Arise and sit down. எழும்பி உட்காரு. Loose thyself from every band உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. that is binding you, O captive daughter of Zion. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, அது Put உன்னை on கட்டுகிறது. thy beautiful garments. நீங்கள் அலங்காரமான வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளுங்கள். Put on the garment of truth. சத்தியத்தினுடைய அலங்காரமான It வஸ்திரத்தை is தரித்துக் time கொள். for his church to arise தன்னுடைய சபையானது and எழும்புகிற come நேரமாக into that இருக்கிறது. realm of that soul where it is being saved today. இன்று ஆத்துமா ரட்சிக்கப்படுகிற அந்த மண்டலத்திற்கு வர வேண்டியதா இருக்கிறது. We heard very clearly last week கடந்த வாரம் நாம் தெளிவாக கேட்டோம். that light is shining more and more. உன்னுடைய வெளிச்சமானது அதிகமாய் The Lord is பிரகாசிக்கிறது. ministering a present word. தேவன் தேவையான வார்த்தையை நமக்கு பேசிக் God is கொண்டிருக்கிறார். bringing forth the people who are blind into the realm of light. Hallelujah. அப்படியாக இருளிலே இருக்கிற ஜனங்களை தன்னுடைய வெளிச்சத்தின் மண்டலத்திற்கு The தேவன் light கொண்டு is வருகிறார். come. அவருடைய வெளிச்சம் வந்தது. Their eyes have been opened to behold him. அவரை பார்ப்பதற்கு அவர்களுடைய கண்கள் திறந்தது. And he is the life. அவரே ஜீவன். And they are able to see him as their life. அவரே ஜீவன் என்று பார்ப்பதற்கு அவர்களுடைய கண்கள் திறந்து They are கொண்டிருக்கிறது. speaking more about life than death. மரணத்திற்கு மாறாக அவர்கள் ஜீவனை அதிகமாக Now, பேசுகிறார்கள். my brothers and sisters, தேவ ஜனங்களே, we know how often we confess, we think negative things in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு அதிகமாக எதிர்மறையான காரியங்களை As a நினைக்கிறோம், man பேசுகிறோம். thinketh so easy. அவன் ஒரு மனிதன் எப்படி சிந்திக்கிறானோ அப்படியாகவே We இருக்கிறான். have heard that word a இதை couple of நாம் weeks back. கடந்த வாரம் இதை நாம் அதற்கு முன்பு கேட்டோம். Many a time we think death, we speak death, and we live death therefore. அநேக நேரங்களிலே நாம் மரணத்தை சிந்திக்கிறோம், மரணத்தை பேசுகிறோம், மரணத்தை ஜீவிக்கிறோம். God is opening the eyes of some. சிலருடைய கண்களை தேவன் திறந்து கொண்டிருக்கிறார். Their light is becoming brighter and brighter. அவர்களுடைய வெளிச்சமானது அதிகமாய் பிரகாசித்துக் So கொண்டிருக்கிறது. they are therefore speaking more life. ஆகவே நாம் அதிகமான They are ஜீவனை பேச thinking வேண்டும். more life. அவர்கள் அதிகமாக ஜீவனை And they are சிந்திக்கிறார்கள். living more life அவர்கள் அதிகமாக than ஜீவிக்கிறார்கள். death in their life. அவருடைய மரணத்தை காட்டிலும் I want to ask you, அதிகமாக is there a change ஜீவனை in your சிந்திக்கிறார்கள். Are you experiencing a change in your thinking, in your speaking, and in your living? உங்களுடைய சிந்தனையிலும் உங்களுடைய வார்த்தையிலும் உங்களுடைய ஜீவனிலும் ஒரு மாற்றம் வருகிறதா? And this is happening இது நடைபெறும். because they are thinking the Lord as their life. தேவனை அவர்கள் தங்களுடைய ஜீவனாக சிந்திப்பதினால் இது நடைபெறும். Yes, that is what is happening with this company of people. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இதுவே நடைபெறும். That is what God is expecting of you and me today. உங்களிலும் என்னிலும் இன்று தேவன் இதையே And as we எதிர்பார்க்கிறார். heard last week, கடந்த வாரம் நாம் they கேட்டது போல are becoming blind to the realm of death. அவர்கள் மரணத்தின் மண்டலத்திற்கு அவர்கள் குருடனாகிறார்கள். As he is opening their eyes to see life more and more. அவர்கள் தங்களுடைய கண்களை தேவன் திறந்து கொண்டிருக்கிறார், அதிகமாய் As the பார்க்கும்படியாக. Lord is opening the purpose of their salvation, அவர்களுடைய இரட்சிப்பினுடைய நோக்கத்தை தேவன் திறந்து காத்துக் கொண்டிருக்கிற வேளையிலே, therefore they are no more thinking about death. ஆகவே அவர்கள் அந்த மரணத்தை குறித்து எப்பொழுதும் They are சிந்திக்கிறதில்லை. not in the realm of death, அவர்கள் மரணத்தின் மண்டலத்தில் இல்லை. but they are being caught up with the realm of life. அவர்கள் அந்த ஜீவனின் That மண்டலத்தில் their soul பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். is being saved. அங்கு அவருடைய ஆத்மா And ரட்சிக்கப்பட்டு their கொண்டிருக்கிறது. bodies shall be redeemed. மேலும் அவருடைய சரீரமானது The ரட்சிக்கப்படும். day of the redemption of their bodies are drawing nigh. அவர்களுடைய அந்த சரீரத்தின் மீட்பின் நாள் Now, I want சமீபமாய் to move இருக்கிறது. on. As I said, it's time for us to think life and speak life and live life. நாம் ஜீவனை யோசிக்கவும், ஜீவனை பேசவும், ஜீவனை ஜீவிக்கிறவும் நேரமாக இருக்கிறது. I want to turn us to the book of Hebrews chapter 11. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம்.
And see there, verse 5. ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். By faith Enoch was translated, that he should not see death, and was not found, because God had translated him. For before his translation, he had this testimony, that he pleased God. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காடம் பணாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். I would like to emphasize some words in this verse. இந்த வசனங்களிலிருந்து சிலவற்றை வலியுறுத்த விரும்புகிறேன். By faith, விசுவாசத்தினாலே Enoch was translated. ஈனோக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். Translated. எடுத்துக் கொள்ளப்பட்டான். Yes. That he should not see death. அவர் Should not see death. அவர் மரணத்தை காணக்கூடாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டார். And was not found. அவர் காணப்படவில்லை. He was not found. அவர் காணப்படவில்லை. Why he was not found? ஏன் அவர் காணப்படவில்லை? Because he was translated. அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆகையால் காணப்படவில்லை. Because ஏனென்றால் he should not see death. அவர் மரணத்தை காணக்கூடாமல் Then it இருந்தது. says, as we said, because God translated him. ஏனென்றால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியால். So before his translation, அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக he had this testimony. ஒரு சாட்சியை அவர் கொண்டிருந்தார். And the testimony was அந்த சாட்சி என்னவென்றால் that he pleased God. அவர் தேவனை பிரியப்படுத்தினார் Hallelujah. என்பதாகும். How precious that is. என்ன ஒரு அற்புதமான Now ஒரு it may காரியம். sound like to some of us, சிலருக்கு இப்படியாக இது oh, தெரியலாம். it happened in those times. அந்த நாட்களிலே இது நடந்தது. But there are things ஆனால் God சில wants us to meditate on. That's why it is written again. மறுபடியுமாக நாம் தியானிப்பதற்காக தேவன் இதை எழுதி It's written வைத்திருக்கிறார். for our admonition. நம்மளுடைய கண்டிப்பிற்கு இது It's கொடுக்கப்பட்டிருக்கிறது. written for our correction. நம்முடைய சீர்திருத்தத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. That we upon whom the ends of the world have come, we may know and understand இந்த and உலகத்தின் முடிவு prepare ourselves. இந்த உலகத்தின் முடிவு நம்மேல் வருகிறதா இருக்கிறது, நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. So we see that Enoch was translated into a realm. ஈனோக்கு ஒரு மண்டலத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். He was translated into a realm where he did not see death. அவர் மரணத்தை காணக்கூடாத ஒரு மண்டலத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். He was translated into a realm where he did not see death. அவர் மரணத்தை காணாத ஒரு மண்டலத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். When Enoch walked upon this earth, இந்த பூமியிலே ஈனோக்கு சஞ்சரித்த பொழுது he did not relate himself to the realm of death. தன்னை அவர் மரணத்தின் மண்டலத்தோடு கூட ஒப்பிடவில்லை. Now that's a secret. அதுவே ரகசியமாகும். He had one testimony, அவருக்கு ஒரு சாட்சி that இருந்தது. he pleased God. அது தேவனை பிரியப்படுத்தினார் என்பதாகும். Let's just turn to the book of Genesis. ஆதியாகம புத்தகத்திற்கு செல்வோம். Genesis chapter 5. 5ஆம் அதிகாரம். Genesis chapter 5. 5ஆம் அதிகாரம். When we read these verses here, இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது verse 5, 5ஆம் அதிகாரம், it talks about Adam and all the days that Adam lived, and the end says, and he died. ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் கொடுக்கப்பட்டு கடைசியில் அவன் மரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Yes. And we turn to verse 8. 8ஆம் வசனம், all the days of Seth, and then it says, and he died. சேத்தினுடைய எல்லா நாளும் கொடுக்கப்பட்டு அவன் மரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Yes, and verse 11, and all the days of Enos, and then it says, and he died. ஏனோசினுடைய எல்லா நாளும் கொடுக்கப்பட்டு அவன் மரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And then verse 14, 14ஆம் and வசனம், all the days of Canaan were, and then it says, and he died. ஏனானுடைய நாளெல்லாம் கொடுக்கப்பட்டு அவன் மரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Verse 17, 17ஆம் and வசனம், all the days of
Mahalalel, and then he says, and he died. மகலாலே அவனுடைய நாட்கள் கொடுக்கப்பட்டு மரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Yes, and verse 20. 20ஆம் வசனம். And all the days of Jared were 962 years, and he died. யாரோதினுடைய நாளெல்லாம் 962 வருஷம் அவன் மரித்தான். You know, so we see that death was a common thing in those days. அந்த நாட்களிலே மரணமானது பொதுவான ஒரு காரியமாக It was இருந்தது. happening among humanity. அது மனித வர்க்கத்திலே நடந்து கொண்டிருந்தது. And all his forefathers died. அவனுடைய எல்லா முன்னோர்களும் மரித்தார்கள். But this man had a different walk, and that was a walk with God. ஆனால் இந்த மனிதனோ தேவனோடு கூட ஒரு வித்தியாசமான சஞ்சரிப்பை கொண்டிருந்தான். அது தேவனோடு கூட சஞ்சரித்ததாக And இருந்தது. Enoch lived 65 years and begat Methuselah. And Enoch walked with God after he begat Methuselah 300 years and begat sons and daughters. And all the days of Enoch were 365 years. And Enoch walked with God. And he was not, for God took him. ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். Now the Hebrew writer says, இங்கு எபிரேய நிருபன் சொல்லுகிறார், when he talks about Enoch, ஈனோக்கை குறித்து பேசும் பொழுது, he says he was translated before his translation, he had this testimony that he pleased God. அவர் தேவனை பிரியப்படுத்தினார் என்று அவர் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பாக சாட்சி பெற்றார் என்று சொல்கிறார். Though that is not very clearly written here. ஆதியாகமத்தில் அது தெளிவாக எழுதப்படவில்லை என்றாலும் But he says Enoch walked with God. தேவனோடு In கூட verse 24 it says, and Enoch walked with God, and he was not, for God took him. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனால் தேவன் அவனை So we see எடுத்துக்கொண்டார். that there was something so different about this man's life. இந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வித்தியாசமான காரியம் காணப்படுகிறது. Death was so common in humanity. மனிதனிலே மரணம் மிக பொதுவாக காணப்பட்டது. But we see here about this man Enoch. ஆனால் இந்த ஏனோக்கு என்கிற இந்த மனிதனை நாம் He பார்க்கிறோம். says he had this testimony இப்படி ஒரு சாட்சியை that he கொண்டிருந்தான். walked with God. அவன் Hallelujah. தேவனோடு கூட நடந்தான், சஞ்சரித்தான். And that is something that we must be, we must ponder on even tonight. இன்று இரவு கூட இந்த காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். It says very clearly when we turn again to the book of Jude. யூதா எழுதின நிருபத்தை நாம் வாசிக்கும் பொழுது, there's a mention of him there again. இங்கு மறுபடியுமாக இந்த Let us ஏனோக்கை read குறித்து what is வாசிக்கிறோம். mentioned of him there. அங்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வாசிக்கலாம். The book of Jude யூதா எழுதின நிருபம் and verse 14. 14ஆம் வசனம். And Enoch also, the seventh from Adam, prophesied of these, saying, behold, the Lord cometh with 10,000s of his saints, to execute judgment upon all, to convince all that are ungodly among them of all their ungodly deeds, which they have ungodly committed, and of all their hard speeches, which ungodly sinners have spoken against him. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியாய் பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். Yes. Now listen very carefully. இங்கே கவனமாக கேளுங்கள். Enoch prophesied. ஈனோக்கு முன்னறிவித்தார். It's very interesting to see that, and it says here, Jude says by the Holy Spirit, Enoch also seventh from Adam prophesied. ஆதாமின் 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு முன்னறிவித்தார் என்று ஆவியானவர் மூலமாக யூதா சொல்கிறார். Yes, by the Holy Spirit. ஆவியானவர் மூலமாக Jude makes this expression. இந்த வசனத்தை யூதா எழுதியிருக்கிறார். So there is something very interesting about this man for us in these times. இந்த நாட்களிலே இந்த மனிதனை குறித்து சில சுவாரஸ்யமான காரியங்களை பார்க்கலாம். Yes, God had a schedule for Enoch. ஈனோக்குக்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். Yes. And that was to walk with him. அது அவரோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் என்பதாகும். And Enoch's schedule was different from
the schedule all others had, all his forefathers had. ஈனோக்கினுடைய கால அட்டவணையானது தன்னுடைய முன்னோர்களின் கால அட்டவணையை காட்டிலும் மாறுபட்டதாக Concerning இருந்தது. them it says they all died. அவர்கள் எல்லாம் மரித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. But that schedule was interrupted by a man who walked with God in faith. ஆனால் அந்த கால அட்டவணையானது விசுவாசத்தினாலே நடந்த இந்த மனிதனால் இடைமறிக்கப்பட்டது. Yes. You know, that schedule அந்த கால அட்டவணை, that all his forefathers went through, அந்த முன்னோர்கள் எல்லாம் சென்ற அந்த கால அட்டவணை, that was interrupted by faith. விசுவாசத்தினால் அது இடைமறிக்கப்பட்டது. Yes. That was interrupted by faith. அது விசுவாசத்தினாலே இடைமறிக்கப்பட்டது. And he saw there is another schedule for people who live by faith. விசுவாசத்தினாலே வாழ்கிற ஜனங்களுக்கு இன்னொரு கால அட்டவணை இருக்கிறதை பார்த்தார். Yes. That's what he could see. அதையே அவரால் பார்க்க முடிந்தது. So Enoch walked in the powers of an age that is to come. இனி வரும் உலகத்தினுடைய பலன்களை அனுபவிக்கும் சந்ததியினுடைய அந்த வல்லமையினால் அவர் வாழ்ந்தார். In the powers of an age to come. இனி வரும் உலகத்தினுடைய சந்ததியின் பலன்களின் அந்த வல்லமையினை அவர் வாழ்ந்தார். Pidiga. Turn with me to Hebrews chapter 6. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் Verse 5. 5ஆம் வசனம். Yes, it says here, and have tasted the good word of God and the power of the world to come. தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும். Yes, so we see that Enoch tasted of the powers of the world to come. இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தார் என்று ஏனோக்கை குறித்து வாசிக்கிறோம். So we see here a man who interrupted the schedule that was on there by faith. அங்கு போய்க் கொண்டிருந்த கால அட்டவணையை விசுவாசத்தினால இடைமறித்த ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். Yes, now that is very precious. இது மிகவும் He saw that there is a realm that is available in God. தேவனிலே ஒரு மண்டலம் காணப்படுகிறதை அவர் பார்த்தார். He saw it by faith. விசுவாசத்தினாலே பார்த்தார். He walked with God. தேவனோடு கூட சஞ்சரித்தார். You know, and Jude says Enoch was the seventh from Adam. ஆதாமிலிருந்து 7ஆம் தலைமுறையானவர் ஏனோக்கு என்று யூதா சொல்கிறார். Enoch was seventh from Adam. ஆதாமிலிருந்து 7ஆம் தலைமுறையானவன் ஈனோக்கு என்று யூதா சொல்கிறார். Yes, PD means what? All right. So the scripture says, ஆகையால் வேதம் சொல்கிறது, you know, in the book of 2 Peter, 2 பேதுருவிலே, yes, let's turn to அதற்கு that. நாம் செல்வோம். 2 Peter 2 பேதுரு chapter 3 3ஆம் அதிகாரம் and verse 8. 8ஆம் வசனம். But beloved, be not ignorant of this one thing, that one day is with the Lord as 1,000 years, and 1,000 years as one day. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். So Peter says a day is equal to 1,000 years, and 1,000 years as one day unto the Lord. கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று பேதுரு சொல்கிறார். Enoch was seventh from Adam. ஆதாமிலிருந்து 7ஆம் தலைமுறையானவன் ஈனோக்கு. And according to Peter, பேதுருவை பொறுத்தவரையிலே a day is as 1,000 years. ஒரு நாள் 1000 வருஷம் போலவும். And we know that if that is the calculation, அது அப்படியாக if கணக்கு that is the பார்த்தால், prophetic அதுவே calculation, தீர்க்கதரிசன கணக்காக இருந்தால், we are in the seventh day from Adam. ஆதாமிலிருந்து நாம் 7ஆம் நாட்களிலே காணப்படுகிறோம். Hallelujah. We are living in the seventh day from Adam. ஆதாமிலிருந்து 7ஆம் நாட்களிலே நாம் வாழ்கிறோம். And we are living the third day from Christ. கிறிஸ்துவிலிருந்து 3ஆம் நாளிலே வாழ்கிறோம். And once again I would like to say, மறுபடியும் somebody will be translated. சிலர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பதை நான் மறுபடியும் சொல்கிறேன்.
You know, there will be a people who will be translated. எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஜனங்கள் இருப்பார்கள். There will be a church that will be ஒரு translated. சபை இருக்கும், எடுத்துக்கொள்ளப்படும். That they should not see death. அவர்கள் மரணத்தை காணக்கூடாது. Hallelujah. You know, now it may sound like a very high thing, இது ஒரு பெரிய தத்துவம் போல தெரியலாம். but that is the calling of the ஆனால் church. அதுவே சபையினுடைய அழைப்பாகும். The church is called to overcome even the last enemy. கடைசி சத்துருவை கூட ஜெயம் கொள்கிறதற்கு சபை அழைக்கப்பட்டிருக்கிறது. So there is a salvation of our soul, நம்மளுடைய ஆத்மாவின் ஒரு ரட்சிப்பு காணப்படுகிறது. and there is a redemption of even our நம்மளுடைய bodies. சரீரத்திற்கும் ஒரு மீட்பு காணப்படுகிறது. You know, that is where the church is heading. அங்குதான் சபையானது போய் கொண்டிருக்கிறது. Remember, we are living in the seventh day, நாம் 7ஆம் நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை and மறக்க God is வேண்டாம். going to have a people who will believe as Enoch of old. அந்த ஈனோக்கை போல விசுவாசிக்கிற ஜனங்களை தேவன் கொண்டிருப்பார். They will be those who will interrupt by faith, அவர்கள் விசுவாசத்தினாலே இடைமறிப்பார்கள். and will come into that அந்த realm. மண்டலத்திற்கு வருவார்கள். The church will come. சபையானது வரும். There is a call over his church there. அங்கு சபைக்கு மேலாக ஒரு அழைப்பு இருக்கிறது. A church that will overcome the last enemy, கடைசி சத்துருவை ஜெயம் கொள்கிற சபை, and will come into that victorious place in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த ஜெயம் கொள்கிற நிலைமைக்கு அந்த சபை வரும். You know, and without faith it is impossible to please him, the word of God வேதம் says. சொல்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத So காரியம். the full அந்த salvation, முழு ரட்சிப்பானது the fullness in இயேசு Christ, கிறிஸ்துவுக்குள்ளாக the மகிமை, redemption even of our bodies, நம்மளுடைய சரீரத்தின் மீட்பும் கூட is a realm unto which the church of Jesus Christ will come into. அப்படியான மண்டலத்திற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சபையானது வரும். You know, as it says here, Enoch had a testimony ஈனோக்குக்கு ஒரு சாட்சி இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். that he pleased தேவனை God. அவர் பிரியப்படுத்தினார். You know, I want to say this, brothers and தேவ sisters. ஜனங்களை இதை நான் சொல்ல விரும்புகிறேன். Enoch was confessing life. ஈனோக்கு ஜீவனை அறிக்கை He செய்தார். was thinking அவர் life, ஜீவனை சிந்தித்தார். and he had a walk with life, ஜீவனோடு கூட அவர் சஞ்சரித்தார். life which is in God. தேவனுக்குள்ளாக இருக்கிற அந்த ஜீவன் And Enoch could not be found. ஈனோக்கு காணப்படாமல் போனான். That's what it says. And he was not found. அவர் காணப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. Yes. He was not அவர் found. காணப்படவில்லை. Hallelujah. தேவனுக்கு ஸ்தோத்திரம். He was not found. அவர் He காணப்படவில்லை. was walking with God. அவர் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். Everybody looked for and he was not found. எல்லோரும் தேடினார்கள், அவர் காணப்படவில்லை. He was in that walk with God in his daily தன்னுடைய life. அனுதின வாழ்க்கையிலே தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். He had this testimony. அவருக்கு ஒரு சாட்சி இருந்தது. He walked with தேவனோடு God. கூட சஞ்சரித்தார். And he had this அவருக்கு ஒரு testimony சாட்சி இருந்தது. that he walked with God. அவர் தேவனோடு And he கூட pleased நடந்தார். God. அவர் தேவனை You know, the New பிரியப்படுத்தினார். Testament says to us புதிய ஏற்பாடு சொல்கிறது, that we are dead நாம் மரித்தோம், and our life is hid away in Christ. நம்முடைய ஜீவனானது கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. Yes, we read that in Colossians. கொலோசியருக்கு எழுதின நிருபம். I would like to turn to that இந்த scripture. வேத பகுதிக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். Colossians, because many of our brothers and sisters may not know where that scripture இந்த is. வேத பகுதி அநேகர் அறியாமல் இருக்கலாம். So I would like to turn to that scripture and read that scripture as well. அந்த வேத வசனத்தை நாம் You know, வாசிக்கலாம். Colossians chapter 1, verses 1 to, Colossians chapter 3, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் and verses 1 to 4. 1 4 வரை. If ye then be risen with Christ, seek those things which are above, where Christ sitteth on the right hand of God. Set your affection on things above, not on things on the earth. For ye are dead, and your life is hid with Christ in God. When Christ, who is our life, shall appear, then shall ye also appear with him in glory. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருந்தானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்கு So brothers and மறைந்திருக்கிறது. sisters, this is the realm of life. இதுவே ஜீவனுடைய மண்டலமாகும். This is where we are called to walk like Enoch of old. ஈனோக்கை போல இந்த மண்டலத்திலே நாம் வாழ்வதற்கு You அழைக்கப்பட்டிருக்கிறோம். know, Enoch walked with God. தேவனோடு கூட ஏனோக்கு சஞ்சரித்தார். We are to be found in this இந்த realm. மண்டலத்திலே நாம் காணப்பட வேண்டும். Hallelujah.
This realm is realm of இது life. ஜீவனுடைய மண்டலமாகும். Set your affection on things above. மேலானவைகளை நாடுங்கள், Not the things of the earth and not the things of the dust. அந்த தூசியின் காரியங்களை அல்ல, பூமியின் காரியங்களை அல்ல. Shake the dust off. எல்லா தூசிகளையும் உதறி விடுங்கள். Sit up. உட்காருங்கள். Hallelujah. And break those bands that are binding உங்களை us. கட்டியிருக்கிற எல்லா கட்டுகளையும் உடையுங்கள். Yes. For ye are dead. நீங்கள் மரித்தீர்கள். You are dead to those அந்த things. காரியங்களுக்கு மரித்திருக்கிறீர்கள். You are dead to that realm அந்த of மண்டலத்திற்கு, dust. அந்த தூசியின் மண்டலத்திற்கு மரித்திருக்கிறீர்கள். And your life is hid with Christ. உங்களுடைய ஜீவனானது கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. Hallelujah. So brothers and sisters, தேவ ஜனங்களே, this is to be practical in our இது lives. நம்மளுடைய அனுதின வாழ்க்கையாக இருக்க I வேண்டும். know how often we are pushed into the negative side. எதிர்மறையான காரியங்களுக்கு நாம் தள்ளப்படுகிறதை நாம் How பார்க்கிறோம். often we are pushed into through circumstances and situation. Our mind is, I know how much I struggle even today. There are so many situations, so many things that are brought into your mind that you begin to dwell and think on those things. And I want to tell you, it brings you down to the dust. அநேக நாட்களிலே சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் மூலமாக நம்முடைய சிந்தையானது ஆட்கொள்ளப்பட்டு எதிர்மறையான காரியங்களை சிந்திப்பதற்காக நாம் But we தள்ளப்படுகிறோம். must have that heart in us, like Enoch of all, to walk in the realm of life. ஆனால் நம்முடைய இருதயமானது ஈனோக்கை போல ஜீவனின் மண்டலத்திலே நடப்பதற்கு காணப்பட வேண்டும். And when we walk that அந்த realm, மண்டலத்திலே நாம் வாழ்ந்தால் we will not be found. நாம் காணப்பட மாட்டோம். Where we will not be எங்கே found? நாம் காணப்பட மாட்டோம்? We will not be found in the realm of death. மரணத்தின் மண்டலத்திலே காணப்பட மாட்டோம். Hallelujah. We will not be found in the realm of death. மரணத்தின் மண்டலத்திலே காணப்பட மாட்டோம். No, that was my prayer this evening before I came நான் here. வருவதற்கு முன்பாக என்னுடைய ஜெபம் இதுவாக Lord, I do இருந்தது. not want to be found in that அந்த realm. மண்டலத்திலே நான் காணப்படவில்லை. I do not want to be thinking and speaking and in that அந்த realm. மண்டலத்திலே நான் சிந்திக்காமல், பேசாமல், வாழாமல் இருக்க வேண்டும் என்று ஜெபித்தேன். And I will not be found in that realm. அந்த மண்டலத்திலே நான் And காணப்படக்கூடாது. the first one who will notice that, அதை அறிய முதல் மனிதன் யார் என்றால், the first one who will notice that you are missing. நீங்கள் காணப்படவில்லை என்பதை அறிகிற முதல் நபர் யார் என்றால், Yeah, कि आप missing है. நீங்கள் காணப்படவில்லை, Yes, that you are missing from the realm of அந்த death. மரணத்திலிருந்து நீங்கள் தொலைந்து போய்விட்டீர்கள். The realm of the அந்த fearful, பயத்தின் மண்டலத்திலிருந்து காணவில்லை. is the அது devil. பிசாசானவன். He suddenly sees that you are missing. திடீரென்று நீங்கள் காணப்பட இல்லை என்று அவன் பார்க்கிறான். Remember that. இதை பாருங்கள், He is the first one to notice that you are missing. நீங்கள் காணப்படவில்லை என்பதை அவனே முதலாக அறிகிறான். Because ஏனென்றால் he is seeking after you. அவன் உங்களை தேடி அலைகிறான். Yes. And he cannot find you. உங்களை அவன் காண முடியாது. We find it in the book of 1 1 Peter, பேதுருவிலே இதை வாசிக்கிறோம். chapter 1. 1ஆம் அதிகாரம், Sorry, chapter 5ஆம் 5. அதிகாரம், 1 Peter chapter 1 5 பேதுரு 5ஆம் அதிகாரம், and verse 8. 8ஆம் வசனம். Be sober and vigilant, because your adversary the devil, as a roaring lion walketh about, seeking whom he may devour. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி The சுற்றுகிறான். enemy is seeking for us. இந்த எதிரியானவன் நம்மை தேடுகிறான், He is seeking for you. உங்களை தேடுகிறான். But when you begin to walk with the ஆனால் Lord, நீங்கள் தேவனோடு கூட நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, when you focus on the realm of life, ஜீவனுடைய மண்டலத்தை கண்ணோக்கமாய் இருக்கும் பொழுது, you begin to speak நீங்கள் life, ஜீவனை பேச ஆரம்பிக்கும் பொழுது, think life, நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது, think about this இந்த salvation, ரட்சிப்பை குறித்து சிந்திக்கும் பொழுது, the salvation of your soul. உங்களுடைய ஆத்தும ரட்சிப்பை குறித்து You சிந்திக்கும் put பொழுது, away all எல்லா bitterness, விதமான கசப்பையும் தள்ளி விடுகிறீர்கள். all அந்த resentment, கோபத்தை தள்ளி விடுகிறீர்கள். all அந்த fear. பயத்தை தள்ளி விடுகிறீர்கள். When you do இதை that, நீங்கள் செய்யும் பொழுது, the first one to notice that you are not there in that realm is the enemy. அந்த எதிரியானவன் நீங்கள் காணப்படவில்லை என்று அறிகிற முதல் நபராக இருப்பான். Because he is seeking after ஏனென்றால் உங்களை அவன் தேடுகிறான். whom to devour. யாரை நான், And he can see that you are not there. நீங்கள் இல்லை என்று அவன் அறிவான். You know, we read in the book of John chapter 14. யோவான் 14ஆம் Yes, அதிகாரம், John 14. யோவான் 14ஆம் அதிகாரம், Yes. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம், Very encouraging word.
How precious if that could become a part of our life in reality. உண்மையிலே இந்த நமக்கு வாழ்க்கையில இது காணப்பட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். But may God help us to have that desire in our hearts. நம்முடைய வாழ்க்கையிலே அதை தேவன், And that's what God wants us to have in our நம்முடைய hearts. இருதயத்திலே தேவன் இதை கொண்டு வர விரும்புகிறார். Verse 30, John 14 and 30, it says, however, I will not talk much with you, for the prince of the world cometh, and hath nothing in me. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. Yeah. He is seeking after, he is going around. அவன் உங்களை தேடி தெரிகிறான். And the Lord Jesus says, he is coming, அவன் வருகிறான் என்று சொல்கிறார். but he will find nothing in me. என்னிலே அவன் ஒன்றையும் காணவில்லை. He will find me missing from that realm where he is searching. அவன் தேடுகிற அந்த மண்டலத்திலிருந்து என்னை He தொலைந்தவனாக will அவன் not பார்ப்பான். find me there. அவன் என்னை காண முடியாது. I am out of that அந்த realm. இடத்துல என்னை காண முடியாது. You know how wonderful it என்ன ஒரு is. அற்புதமான காரியம். He is out of that அந்த realm. இடத்திலிருந்து அவர் போய்விட்டார். You know, so he cannot devour those who are, out of the realm of death and fear. பயத்தின் மண்டலத்திலிருந்தும் அந்த மரணத்தின் Yes. மண்டலத்திலிருந்தும் காணப்படாதவர்களை அந்த He பிசாசானவன் cannot, come தீர there. முடியாது. I want to encourage you therefore. ஆகவே உற்சாகப்படுத்துகிறேன். How important it is that our soul is saved in these இந்த days. நாட்களிலே நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டியது எவ்வளவு How அவசியம். important it is for us to arise and sit நாம் எவ்வளவு அதிகமாக and dust our, shake off our நம்மளுடைய dust. தூசியை உதறிவிட்டு நாம் எழுந்து உட்கார வேண்டியது அவசியமாக இருக்கிறது. The prince of the world cometh, but he has got nothing. உலகத்தின் அதிபதி வருகிறான், ஆனால் அவனுக்கு As என்னிடத்தில் some ஒன்றுமில்லை. translations say, he has got nothing in common with me. அவனுக்கென்று பொதுவாக என்னிடத்தில் ஒன்றும் There காணப்படவில்லை. is nothing that he can devour. என்னை அவன் பீற முடியாது. Oh, glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். May God really help தேவன் us. நமக்கு உதவி செய்யட்டும். And Enoch was not. ஈனோக்கு He was not in the realm of death anymore. மண்டலத்திலே காணப்படவில்லை. He was found in the realm of அவன் life. அந்த He walked in the realm of அவன் life. அந்த ஜீவன் மண்டலத்திலே நடந்து Hallelujah. கொண்டே இருந்தான். And seventh from Adam. There's going to be a church that is called to walk with அப்படியாக Christ. கிறிஸ்துவோடு கூட நடக்கிற அந்த சபை காணப்படும். It may sound something very, very high இது ஒரு thinking. பெரிய காரியமாக But let me காணப்பட்டாலும் tell you, saints, that is the calling of the அதுவே church. சபையினுடைய அழைப்பாகும். God will have a bride, a church that will overcome the last அந்த enemy. கடைசி சத்துருவை ஜெயம் கொள்கிற சபையை தேவன் கொண்டிருப்பார். The redemption of even our bodies is what the sons are crying for in Romans chapter ரோமர் 8. 8ஆம் அதிகாரத்திலே அந்த சரீரத்தின் மீட்புக்காக தேவ புத்திரர்கள் ஜெபிக்கிறார்கள். That's a cry in our நம்முடைய spirit. ஆவியிலே இதுவே கதறுதலாக இருக்கிறது. Yes, let's just turn to Romans chapter ரோமர் 8. 8ஆம் அதிகாரம். Yes, Romans chapter ரோமர் 8, 8ஆம் அதிகாரம் verse 23. 23ஆம் வசனம். And not only they, but ourselves also, which have the first fruit of the Spirit, even we ourselves groan within ourselves, waiting for the adoption to wit, the redemption of our body. அதுவுமல்லாமல் Hallelujah. ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சிவகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். Yes, so we see that the redemption of our இங்கு நாம் bodies, நம்முடைய சரீரத்தின் மீட்பை பார்க்கிறோம். that is where we are அங்குதான் heading. நாம் போய் கொண்டிருக்கிறோம். That is where the manifestation of the sons will அங்குதான் happen. தேவ புத்திரனுடைய வெளிப்பாடு நடக்கும். Oh, may God தேவன் help நமக்கு உதவி us. செய்யட்டும். So let's not say it's hard, it's not இது possible, முடியவே முடியாது என்று நாம் சொல்ல வேண்டாம். but let us believe ஆனால் God. தேவனை நாம் விசுவாசிப்போம். There is a progressive ஒரு முன்னேறுகிற salvation. ரட்சிப்பு இருக்கிறது. Our soul is to be நம்முடைய saved. ஆத்தும ரட்சிக்கப்பட வேண்டும். We have to dust off we have to shake off every எல்லா விதமான dust. தூசியையும் நாம் உதற வேண்டும். Yes. And we will be unseen. The seeker, the one who is seeking for us will not find நம்மை us. தேடி சுற்றி அலைகிறவன் நம்மை காண முடியாது. Remember, உணர்வுகள். he cannot devour the people who walk in the realm of the அந்த eternal. நித்தியத்தின் மண்டலத்திலே நடக்கிற ஜனங்களை அவனால் பீற முடியாது. Yes. Yes. Now dekh paega. Yes.
chapter 4, 2 Corinthians 2 chapter கொரிந்தியர் 4, 4ஆம் அதிகாரம் chapter 4ஆம் 4 அதிகாரம் and verse 17 and 18. We have turned to this before as well. 17 18 For our light affliction, which is but for a moment, worketh for us a far more exceeding and eternal weight of glory. அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. Hallelujah. While we look not at the things which are seen, but at the things which are not seen. For the things which are seen are temporal, but the things which are not seen are மேலும் eternal. காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். And let me say this, some of us may think it is not a இது practical word. ஒரு அனுதினமும் நடக்க முடியாத ஒரு காரியம் என்று நாம் நினைக்கலாம். But listen கவனமாக carefully. கேளுங்கள். Who is saying it's not practical? இது நடைமுறை அல்ல என்று யார் சொல்கிறது? It is the unbelieving, natural, carnal mind that is hostile towards God. தேவனுக்கு எதிரியான உங்களுடைய மாம்சம் Hallelujah. சிந்தை அந்த சுபாவ சிந்தையானது சொல்கிறது. That carnal mind, that rational mind, that is hostile, is enemy to God's plan in your life. தேவனுடைய திட்டத்திற்கு எதிரியான அந்த மாம்ச சிந்தை அந்த சுபாவ சிந்தையானது இப்படி சொல்கிறது. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். அந்த சிந்தை that carnal அந்த mind, சிந்தை that is against அது God. தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. That mind is அந்த speaking மனதானது பேசுகிறது that this is not possible. இது முடியாது என்று சொல்கிறது. We see the life of அது Enoch, நாம் ஏனோக்கின் வாழ்க்கையை பார்க்கிறோம். He walked with தேவனோடு God. கூட சஞ்சரித்தான். and he had this அவனுக்கு ஒரு testimony சாட்சி இருந்தது. that he walked தேவனோடு with கூட God. சஞ்சரித்தான். He walked in that realm அந்த of life. ஜீவனின் மண்டலத்திலே சஞ்சரித்தான். Saints, listen தேவ carefully. ஜனங்களே கவனமாக கேளுங்கள். The carnal mind will disagree with God's தேவனுடைய word. அந்த வசனத்திற்கு எதிராக உங்களுடைய மனது பேசும். This soul is at war with the spirit within நமக்குள்ளாக us. இருக்கிற இந்த மனதானது ஆவியோடு கூட போராடி கொண்டிருக்கிறது. We need to make sure that the spirit's desire is that we agree with the spirit. ஆவியினுடைய வாஞ்சியானது ஆவியோடு கூட நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கிறது. The desire of the spirit is that we agree with the பரிசுத்த ஆவியின் வாஞ்சை That I என்னவென்றால் agree with the Spirit. நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியோடு கூட ஒத்துப்போக வேண்டும் என்பதாக இருக்கிறது. There is a fight between the spirit and the ஆவிக்கும் soul. ஆத்துமாவுக்கும் இடையிலே போராட்டம் காணப்படுகிறது. And the desire of the spirit is that we join with the ஆவியினுடைய spirit வாஞ்சை and என்னவென்றால் not with our soul. ஆவியின் வாஞ்சை நம்முடைய ஆவியோடு கூட ஒத்துப்போக வேண்டும், ஆத்துமாவை கூட போகக்கூடாது என்பதாக இருக்கிறது. Yeah. Anyway, yeah. So may God help தேவன் நமக்கு us. உதவி செய்யட்டும். That is the desire of அதுவே God. தேவனுடைய வாஞ்சை. That we be one with நாம் God. தேவனோடு கூட ஒன்றாக இருக்க வேண்டும். We be one with His அவருடைய word. வார்த்தையோடு கூட ஒன்றாக இருக்க வேண்டும். We be one with His Holy அவருடைய Spirit. ஆவியானவரோடு கூட ஒன்றாக இருக்க வேண்டும். So let's not go by the mind which is hostile தேவனுக்கு against God. விரோதமாக இருக்கிற அந்த மனதின்படியாக செல்ல வேண்டாம். As Paul says பவுல் இங்கு here, சொல்கிறது போல the things which are eternal, things which are not seen are eternal. காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். We saw from another இன்னொரு translation, மொழியாக்கத்திலிருந்து பார்த்தோம். the things which are seen are the realm of death. காணப்படுகிற காரியங்கள் மரணத்தின் மண்டலம். And the unseen realm is a realm of eternity. காணப்படாதவைகளோ நித்தியமான மண்டலமாக இருக்கிறது. So we need to இதை நாம் அறிய realize, வேண்டும். those who live in the realm of the invisible, அந்த காணப்படாத மண்டலத்திலே வாழ்கிறவர்கள் looking at the invisible, காணப்படாதவைகளை எதிர்பார்க்கிறவர்கள், thinking at the invisible, காணப்படாதவைகளை சிந்திக்கிறவர்கள், living in the realm of the நித்தியத்திலே eternal. வாழ்கிறவர்கள். If you are risen with Christ and think of things which are நீங்கள் above, இயேசு கிறிஸ்துவோடு எழுந்து மேலானவைகளே நாடுகிற ஜனங்களாக இருப்பீர்கள் என்று they cannot be devoured by அவர்கள் அந்த எதிரியினால் பீறப்பட முடியாது. There is a faith அங்கு ஒரு விசுவாச நடக்கை இருக்கிறது, in the spirit ஆவியினால் நடக்கிறது. for the overcomer in these இந்த end கடைசி times. காலத்திலே விஜயவாளிகளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது.
there is a faith walk in the spirit for the remnant church in this இந்த hour. கடைசி காலங்களிலும் கூட தன்னுடைய மீந்திருக்கிற சபைக்கு ஆவியினால் விசுவாச நடக்கை என்று ஒன்று இருக்கிறது. Yes. So may God தேவன் help நமக்கு us. உதவி செய்யட்டும். We need இதை to நாம் know. அறிய வேண்டும். The enemy is looking for to devour, but we will not be in that realm where he அந்த can. எதிரியானவன் நம்மை எப்பொழுது பீறலாம் என்று சுற்றித் திரிகிறான். ஆனால் நாம் அந்த மண்டலத்திலே காணப்பட மாட்டோம். We will not be அங்கு seen. நாம் காணப்பட மாட்டோம். Oh, may God help us to see. There's a இங்கு ஒரு realm. மண்டலத்தை நாம் பார்க்க உதவி There is a செய்யட்டும். realm. ஒரு மண்டலம் இருக்கிறது. Amen. There is a realm where we need to நாம் go. நடக்க வேண்டிய மண்டலம் இருக்கிறது. The realm in இயேசு Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற மண்டலம். The realm where life அங்கு is. ஜீவன் இருக்கிற ஒரு அது மண்டலம். So that's why we need to think ஆகவே- life. We need to speak life. We need to live ஆகவே life. நாம் ஜீவனை சிந்திக்க வேண்டும், Hallelujah. ஜீவனை பேச வேண்டும், ஜீவனை வாழ வேண்டும். Our life has to be hidden therefore in that realm of அப்படியாக Christ. நம்முடைய வாழ்க்கையானது ஜீவனானது அந்த மண்டலத்திலே மறைந்திருக்கிறது. Well, we live upon நாம் this இந்த earth, பூமியிலே வாழ்ந்தாலும் கூட but as far as our spiritual man is நம்முடைய concerned, ஆவிக்குரிய மனிதனை பொறுத்தவரையிலே we are no more in the realm of death, but we live in the realm of நாம் life. அந்த ஜீவனின் மண்டலத்திலே வாழ்கிறோம். நாம் இனிமேல் அந்த Hallelujah. மரணத்தின் மண்டலத்திலே வாழ்கிறதில்லை. God is opening our eyes to see the realm of life, that we are becoming blind to the realm of death. தேவன் நம் அந்த ஆவிக்குரிய ஜீவன மண்டலத்தை Hallelujah. காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆனபடியால் நாம் அந்த மரணத்தின் மண்டலத்திற்கு நாம் குருடராகிறோம். We are thinking about நாம் victory. ஜெயத்தை யோசிக்கிறோம். We are becoming blind to defeats. in நம்முடைய our வாழ்க்கையிலே lives. தோல்விகளுக்கு நாம் குருடாகிறோம். So long we have been talking about நாம் defeats. அநேக நாட்களாக நாம் தோல்வியையே பேசிக் கொண்டு வருகிறோம். For so long we have been talking about நம் weakness. பலவீனங்களை குறித்து அநேக நாட்களாக பேசிக் கொண்டு வருகிறோம். But Paul says, when I am weak, I am பவுல் strong. சொல்கிறார், நான் பலவீனனாக இருக்கும் பொழுதே பலவானன் என்று சொல்கிறார். He believed God for strength. பலத்திற்காக தேவனை அவர் விசுவாசித்தார். It's time for us to speak நாம் strength. பலத்தை பேசுகிற நேரமாக இருக்கிறது. This is time to speak இப்பொழுது victory. ஜெயத்தை பேசுகிற நேரமாக இருக்கிறது. Darkness will அந்த increase, இருளானது அதிகமாகும், but thy light ஆனால் is come. உன்னுடைய வெளிச்சம் உதித்தது. It is அது increased. அதிகமாய் God பெறுகிறது. is sending His word, brothers and தேவன் sisters. தன்னுடைய வசனத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். Oh, may God தேவன் help நமக்கு us. உதவி செய்யட்டும். I want to take us to a very precious ஒரு word அருமையான வசனத்திற்கு எடுத்து செல்கிறேன். in the book of Job. யோபுவினுடைய புத்தகத்திலே, Yes. And please turn with me to the book of யோபுவின் Job. புத்தகத்திலே, The book of யோபுவின் Job, புத்தகம் chapter 28. 28ஆம் வசனம், 28ஆம் அதிகாரம், Yes. Job chapter 28 and verse 7. I'm reading. 7ஆம் வசனம். There is a path which no fowl knoweth, which the vulture's eye hath not seen. The lion's whelps have not trodden it, nor the fierce lion passed by it. ஒரு வழியுண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது. Hallelujah. வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை. துஷ்ட மிருகங்களின் Hallelujah. கால் Glory அதில் to God. படவில்லை. சிங்கம் அதை கடந்ததில்லை. Yes. 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 And I would like to read, I would like to emphasize, there is a ஒரு path, வழியுண்டு என்பதை நான் வலியுறுத்துகிறேன். path ஒரு which no fowl knoweth. ஒரு பட்சியும் தெரியாது. Hallelujah. Which the vulture's eye hath not seen. வல்லூரின் கண்கள் அதை கண்டதில்லை. The lion's whelps have not துஷ்ட trodden, மிருகங்களின் கால் அதில் படவில்லை. nor the fierce lion passed by it. பயமுறுத்துகிற சிங்கம் அதை கடந்ததில்லை. Another translation, the Living Bible says, no wild animal ever walked upon those treasures. அந்த பொக்- No lion has set his paw அந்த there. பொக்கிஷத்திலே எந்த காட்டு விலங்கும் கால் வைத்ததில்லை. எந்த சிங்கமும் அதில் கடந்ததில்லை. Let me read from, one second. Hallelujah.
yeah. The path, sorry, that's it. I'd like to read from NLT. Yes, it says, verse 7, these are treasures no bird of prey can see. இது பொக்கிஷமானது, எந்த ஒரு பட்சியும் அதை பார்க்காது. No falcon's eye எந்த observed. வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை. No wild animal has walked upon these இந்த treasures. பொக்கிஷத்திலே எந்த காட்டு விலங்கும் கால் Hallelujah. வைத்ததில்லை. No lion has ever said his paw there. You know, so we see the scripture says, no animal has ever walked upon those அந்த treasures. பொக்கிஷத்திலே எந்த ஒரு விலங்கும் Hallelujah. நடந்ததில்லை என்று வேதம் சொல்கிறது. Yes. A path no fowl, no vulture has ever எந்த ஒரு seen. பட்சியும் எந்த ஒரு வல்லூரும் கண்டதில்லை. Yes. Another translation, the Rotherham translation says, a path the vulture hath not discerned. வல்லூர் இந்த இந்த பாதையை கண்டதில்லை. Ravenous beasts have not made a track thereof. எந்த ஒரு மிருகமும் தன்னுடைய பாதையை அங்கு போடவில்லை. Neither had the lion marched எந்த thereof. சிங்கமும் அதிலே நடந்ததில்லை. Hallelujah. Oh, there is a அங்கு ஒரு treasure பொக்கிஷம் இருக்கிறது. where the enemy can never come அங்கு in. எதிரியானவன் எப்பொழுதும் வர முடியாது. No proud beast ever paces it. No lion moves along it, says Moffat எந்த ஒரு translation. அகந்தியான மிருகமும் அங்கே வர முடியாது. எந்த ஒரு சிங்கமும் அதிலே கால் வைக்க முடியாது. Hallelujah. A ஒரு treasure. பொக்கிஷம். A treasure where the enemy can never tread. எதிரியானவன் வர முடியாத ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. A path which no fowl எந்த knows. ஒரு பட்சியும் தெரியாத ஒரு பாதை. Where the vulture's eye hath not வல்லூரின் seen. கண்கள் அதை கண்டதில்லை. The lion's whelps have not அந்த trodden it. துஷ்ட மிருகங்களின் கால் அதில் படவில்லை. No fierce lion passed பயமுறுகிற by. சிங்கம் அதை கடந்ததில்லை. Hallelujah. That's precious. அது- A treasure. அந்த பொக்கிஷம் மிக அருமையானது. You know, the devil is a dirty அந்த bird. எதிரியானவன் ஒரு அசுத்தமான பறவை, பட்சி. Yes. Bird. The devil is a dirty bird. பிசாசானவன் அந்த அசுத்தமான பறவையானவன். Is a dirty bird. Pachi hai. The devil is a dirty bird. பிசாசானவன் அசுத்தமான பறவையா Now turn இருக்கிறான். with me to Matthew chapter 13 மத்தேயு 13ஆம் அதிகாரம் and verse 4ஆம் 4. வசனம். And when he sowed, some seeds fell by the wayside, and the fowls came and devoured them up. அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. Matthew 13. பறவைகள் வந்து அதை Verse பட்சித்து 4. போட்டது. Quickly, brother, please. Yes, the fowls came and devoured them. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. Yes, dirty birds. அசுத்தமான There பறவைகள். is a way that the birds have not seen. ஆனால் ஒரு பறவை பார்க்க முடியாத ஒரு வழி உண்டு. But here is a bird. ஆனால் Try to take away what is sown. விதைக்கப்பட்டதை அந்த பறவைகள் எடுக்க And முயற்சித்தாலும் chapter 13 again, I'm reading verse மத்தேயு 19. 13 மறுபடியுமாக 19ஆம் வசனம். And anyone heareth the word of the kingdom and understandeth it not, then cometh the wicked one and catcheth away that which was sown in his heart. This is he which receiveth the seed by the ஒருவன் wayside. ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். Now the devil is that dirty அந்த bird. பிசாசானவன் அந்த அசுத்தமான பறவையா He இருக்கிறான். comes and takes away that அந்த word. வசனத்தை வந்து அவன் எடுத்து செல்கிறான். But we thank God there is a treasure which the enemy has not ஆனால் seen. அந்த எதிரியானவன் பார்க்க முடியாத Hallelujah. பொக்கிஷம் இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துவோம். Yes, glory to தேவனுக்கு God. மகிமை உண்டாவதாக. Yes, again turn with me to Mark chapter மார்க்கு 4. எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Yes. And these are they by the wayside, where the word is sown. But when they have heard,
Satan cometh immediately and taketh away the word that was sown in their hearts. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து So the bird is அவர்கள் identified. இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்பட்டிருக்கிற வழி அறிவார்கள். இந்த பறவையை சாத்தான் என்று இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. He comes and taketh அவன் வந்து away. அதை எடுத்து போடுகிறான். But we thank God there's a treasure the eye of this vulture and the fowl hath not ஆனால் இந்த seen. வல்லூர்களும் இந்த பட்சிகளும் பார்க்க முடியாத ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துவோம். Hallelujah. God has kept that place for his தன்னுடைய overcomers. ஜெயவாளிகளுக்கு அந்த இடத்தை தேவன் Now வைத்திருக்கிறார். turn again with me to Luke chapter 8. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 8 Luke chapter 8 8ஆம் அதிகாரம் and verse 12. 12ஆம் வசனம். And those by the wayside are they that hear. Then cometh the devil and taketh away the word out of their hearts, lest they should believe and be saved. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் We வந்து know that fowl. Who is that அந்த fowl? பறவை யார் என்று இப்பொழுது நமக்கு தெரிகிறது. We know who is that அந்த vulture. வல்லூர் யார் என்று நமக்கு தெரிகிறது. That devil, that அந்த Satan. பிசாசானவன் அந்த சாத்தான். But we thank God there is a treasure that is away from his அவருடைய eyes. கண்களுக்கு மறைவாக ஒரு பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துவோம். Amen. Hallelujah. ஹல்லேலூயா. Eyes have not seen, ears have not heard, கண்கள் கண்டதும் இல்லை, காதுகள் கேட்டதும் இல்லை, nor had entered in the heart of மனிதனுடைய man இருதயத்தில் தோன்றினதும் the இல்லை. things which God has prepared for them who love him from the beginning of the இந்த creation. உலக தோற்றத்திற்கு முன்பாக வைக்கப்பட்ட காரியங்கள் தேவனை அன்பு செய்கிறவர்களுக்காக வைக்கப்பட்ட காரியங்களை கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. I am stirred. என்னுடைய இருதயத்திலே நான் உற்சாகப்படுகிறேன். I am speaking faith இன்று நான் tonight. விசுவாசத்தை இந்த இரவு பேசுகிறேன். I am speaking life இன்று நான் tonight. ஜீவனை நான் பேசுகிறேன். Though there are many things that try to crop up into my mind which is negative and death. எதிர்மறையான காரியங்களும் மரணமும் என்னுடைய Hallelujah. சிந்தையை பிடிக்க முயற்சி செய்தாலும் நான் விசுவாசத்தை பேசுகிறேன். Sometimes I wonder. சில நேரங்களிலே நான் I was ஆச்சரியப்படுகிறேன். wondering when I was spending little time இன்று நான் today. வேத வசனத்திலே நேரம் செலவழித்த பொழுது, You know, when I look back to my என்னுடைய கடந்த years காலத்தை நான் பார்த்த பொழுது, and where I am இன்று நான் today, இருக்கிற நிலைமையும் பார்க்கிறேன். in many பல aspects, விதங்களிலே பார்க்கிறேன். one thing I could ஒன்றை நான் see, பார்க்க முடிகிறது. and I was grateful to தேவனுக்கு நன்றி God, செலுத்துகிறேன். and I blessed என்னுடைய my God. தேவனை ஆசீர்வதிக்கிறேன். One thing I ஒரு could see, காரியத்தை நான் பார்க்க முடிந்தது. it was this call இந்த அழைப்பின் நிமித்தமாக that pushed me forward. என்னை அது முன்னே தள்ளுகிறது. There could be many times I would have gone into the realm of பல death, நேரங்களிலே even பல physically. நேரங்களிலே சரீர பிரகாரமும் சிந்தையின் பிரகாரமாகவும் But மரணத்தின் I மண்டலத்திலே see என்னை somehow பிடிக்க முயற்சி செய்தாலும் this இந்த call, அழைப்பானது he has laid his hand on me as we sang இன்று நாம் tonight, படித்தது போல வாசித்தது போல that pushed me தேவன் and kept me தேவனுடைய on. கரம் என்னை முன்னோக்கி தள்ளுகிறது. அது என்னை பாதுகாத்தது. A great realization came to me இன்று ஒரு tonight பெரிய விழிப்புணர்வு வந்தது. when I was spending நான் time. தேவ வசனத்தை தியானிக்கும் பொழுது It is God's அது hand. தேவனுடைய கரம். You know, that hope of this glorious church, though I am imperfect, I am weak in many ways, but somehow this thought of the church that shall overcome and shall be, I do not know if it will happen in my lifetime, but somehow it has pushed me so far and brought me. நான் Hallelujah. பலவீனனாக இருந்தாலும் கூட, நான் முதிர்ச்சி அற்றவனாக இருந்தாலும் கூட, என்னுடைய கஷ்டமான காலங்களிலே தேவனுடைய இந்த மகிமையுள்ள சபையினுடைய இந்த அழைப்பானது என்னை முன்னோக்கி So as I தள்ளுகிறது. said, I do not know if it will happen in my life. It is God's decision. இது என்னுடைய வாழ்க்கையிலே காலத்திலே I நடக்குமா live என்று with எனக்கு that தெரியாது. hope in my heart. ஆனால் நான் அந்த நம்பிக்கையோடு கூட வாழ்கிறேன். That there is a redemption of our நம்முடைய bodies. சரீரத்தின் மீட்பு இருக்கிறது. That is the calling of அதுவே the church. சபையினுடைய அழைப்பாகும். There is a treasure where the eye of the fowl and the vulture have not வல்லூரின் seen. பறவைகளின் கண்களுக்கும் மறைவாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. Thank you, Jesus. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And I want to stir your heart உங்களுடைய tonight. இருதயத்தை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Yes. Oh, may God தேவன் help. நமக்கு உதவி செய்யட்டும். That's அது மிக wonderful. ஆச்சரியமானது. That's precious. That there is a ஒரு path. வழி உண்டு, There is ஒரு a way. பாதை உண்டு, As it says here, there is ஒரு a path. வழி உண்டு. Hallelujah. Which no fowl எந்த knows. ஒரு பறவையும் வல்லூரும் அறியாது. Which the vultures hath eye hath not வல்லூரின் seen. கண்கள் அதை கண்டதில்லை.
The lion's whelps have not trodden it, சிங்கத்தினுடைய கால்கள் கடந்து போனதில்லை, nor the fierce lion passed துஷ்ட by. மிருகங்கள் அதை கடந்து போனதில்லை. Oh, may God தேவன் bless ஆசீர்வதிக்கட்டும். every one of us with a seeing eye இன்று tonight, இரவு காண்கிற கண்களினால் and a ஆசீர்வதிக்கட்டும், hearing ear tonight, கேட்கிற கண்களினால் ஆசீர்வதிக்கட்டும். and let the word enter into நம்முடைய our life. வாழ்க்கையில இந்த வசனம் Let நுழையட்டும். not the carnal mind rise up against God's word இன்று tonight. இரவு தேவனுடைய வசனத்துக்கு Arrest எதிராக that. மாம்சம் எழும்ப வேண்டாம், மாம்ச சிந்தை எழும்ப வேண்டாம். Bring that into the subjection அந்த of மாம்ச Christ. சிந்தையை கிறிஸ்துவின் கீழாக கொண்டு வாருங்கள். Let the Spirit reign over us. நமக்குள்ளாக ஆவியானவர் ஆளுகை செய்யட்டும். Well, I want to take us into the இன்னொரு வேத scripture. பகுதிக்கு எடுத்து செல்கிறேன். Oh, praise be to God. The book of Isaiah again, ஏசாயா a very precious scripture. மிக விலையேறப்பட்ட ஒரு புஸ்தகம். Isaiah chapter 35. ஏசாயா 35. Isaiah chapter ஏசாயா 35. 35. Without this verse, the scripture will be இந்த incomplete. வசனம் So I have இல்லாமல் to go there. வேத வசனம் You முழுமையடையாது. know, Job chapter 28, 7 and 8 would be incomplete if I don't refer to the scripture இந்த tonight. வசனம் இல்லாமல் யோபு 28, So 7, bear 8 with me. நிறைவடையாது. Well, this is very, very இது precious. மிகவும் விலையேறப்பட்டது. Yes. Now I'm going to read from verse 1 to verse 10. We are not going to read another translation for want of time. Only then, if I read all the verses, you will get to the understanding of what I'm saying. The wilderness and solitary place shall be glad for them, and the desert shall rejoice and blossom as the rose. It shall blossom abundantly, rejoice even with joy and singing. The glory of Lebanon shall be given unto it, excellency of Carmel and Sharon. They shall see the glory of the Lord and the excellency of our God. Strengthen ye weak hands and confirm the feeble knee. Say to them that are of a fearful heart, be strong, fear not. Behold, your God will come with vengeance, even God with a recompense. He will come and save you. The eye of the blind shall be open, the ears of the deaf shall be unstopped. And then shall the lame man leap as an hart, and the tongue of the dumb sing. For in the wilderness shall waters break out, and the streams in the desert. And the parched ground shall become a pool, and the thirsty land springs of water. In the habitation of dragons, where each lay shall be grass with wheat, reeds and rushes. And an highway shall be there, and a way, or if you want to say a path. And it shall be called the way of holiness. The unclean shall not pass over it, but it shall be for those, the wayfaring men. The fools shall not err therein. No lion shall be there, nor any ravenous beast shall go up there. Hallelujah. It shall not be found there, but the redeemed shall walk there. And the ransomed of the Lord shall return, and come to Zion with songs, and everlasting joy shall be upon their heads. They shall obtain joy and gladness, and sorrow, and singing shall flee away. Sighing, sorry. And gladness and sorrow and sighing shall flee away. Hallelujah. Hallelujah. Give me a little more time. Praise be to தேவனுக்கு God. ஸ்தோத்திரம். It says here in verse 8, all the verses are very relevant. எல்லா வசனங்களும் முக்கியமானவைகள். Say to them that are fearful heart, be strong, fear not. பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், மதம் பதறாதிருங்கள் என்று. God will come with vengeance. தேவன் நீதியை சரிக்கட்டுவார். Even God with a தேவன் recompense. பதிலளிக்க வருவார். Yes, so it goes on many verses there, but I'm coming to ஆனால் verse 8ஆம் 8. வசனத்தை பார்ப்போம். And an highway shall be there, and a way, and it shall be called the way of அங்கே holiness. பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். There is a highway of அந்த holiness, பரிசுத்த வழி காணப்படும். a heavenly path, a path that the vultures and the eye
have not seen, the fowl have not இந்த seen. வல்லூறு காணாத பறவைகள் காணாத ஒரு பரலோக வழி காணப்படும். And this is what Paul இதையே said. பவுலானவர் சொல்லுகிறார். I press on to the heavenly calling, high calling in இயேசு Christ Jesus. கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்பட்ட பரம அழைப்பை நான் நாடுகிறேன் என்று சொல்கிறார். High பரம calling, அழைப்பு a ஒரு highway. பெரும்பாதை. Many people accuse us. அநேகர் நம்மை தவறாக You talk நினைக்கிறார்கள். about high calling, high calling, நாம் high calling. எப்பொழுதுமே பரம அழைப்பு என்று சொல்கிறோம். I want to tell you it's a high இது calling. பரம அழைப்பு தான் என்று சொல்ல விரும்புகிறேன். It's a calling only God can bring us இந்த into. அழைப்பிலே தேவன் மாத்திரமே நம்மை கொண்டு வர முடியும். It's a realm where only God can bring இந்த us. இடத்திலே தேவன் மாத்திரமே நம்மை கொண்டு வர முடியும். It can never come by our நம்மளுடைய efforts. முயற்சினால் அது முடியாது. And therefore it is a high ஆகவே calling. இது பரம அழைப்பு. And a highway shall be அங்கு ஒரு there. பெரும் பாதை காணப்படும். And that is a highway of அது holiness. பரிசுத்த வழியின் பெரும்பாதை. A way of holiness. பரிசுத்த பெரும்பாதை. A high அது calling. பரம அழைப்பு. And there is nothing on that அந்த path பாதையிலே எதுவும் காணப்படாது. that interests the devil. அந்த துஷ்ட மிருகத்திற்கு Yes, the vulture is not interested. அந்த வல்லூறு அதிலே காணப்படாது. There is nothing in that path that interests the Satan. சாத்தான் சந்தோஷப்படுகிற காரியங்கள் அங்கு இருக்காது. There is nothing that interests him in that அந்த path. பாதையிலே சாத்தானுடைய காரியங்கள் காணப்படாது. The eye of the vulture, the eye of the fowl has not seen that அந்த place. பாதையை வல்லூரும் பறவைகளின் கண்களும் காணவில்லை. That treasure is அந்த different. மண்டலம் வித்தியாசமானது. You remember one ஒரு thing. காரியத்தை உணருங்கள். The vulture is not interested. அந்த பறவையானது வல்லூரானது அதை விரும்பவில்லை. Remember, the Satan feeds upon, the vulture feeds upon death. அந்த மரணத்தையே அவன் உணவாக உட்கொள்கிறான். Yes. The vulture feeds on அந்த death. வல்லூறுகள் அந்த செத்த பறவைகளை உண்கிறது. Yeah, it feeds upon செத்த death. பறவைகளை வல்லூறு உண்கிறது. If the Satan, the enemy, the devil, the Satan, that fowl that taketh away, he feeds on அந்த death. பிசாசானவன் அந்த சாத்தானானவன் அவன் மரணத்திலிருந்து தன்னுடைய பலத்தை எடுத்துக்கொள்கிறான், அதை உண்கிறான். It feeds upon fear, அவன் பயத்தை அவன் உட்கொள்கிறான். anxiety, negativism, அந்த எதிர்மறையான காரியங்கள், death, மரணங்கள், sorrow, துக்கங்கள், sin. பாவங்கள், These are the things that he feeds இந்த on. காரியங்களே அவன் உட்கொள்கிறான். அதுவே அவனுக்கு இரையாக இருக்கிறது. He lives on அவன் dust. தூசியிலே வாழ்கிறான். It lives on dust. அவன் தூசியிலே வாழ்கிறான். That's why the Lord says to the daughters of Zion, arise, shake off your ஆகவே dust. சீயோன் குமாரத்துக்கு தேவன் சொல்கிறார், எழும்பி தூசியை உதறிவிடு என்று சொல்கிறார். This dust is not for இந்த தூசி you. உங்களுக்கானதல்ல. The dust is a serpent's அந்த meat. தூசியானது சர்ப்பத்தினுடைய உணவாகும். Amen. Oh, let's turn with that. I'm going to quickly close, but we need to turn to the scriptures for necessity. The book of Genesis chapter 3. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். Yes. Quickly I would read them. I would not read all the verses. And the Lord God said, verse 14, said unto the serpent, because thou hast done this, thou shalt be cursed upon all cattle, upon every beast of the field, upon thy belly shalt thou go, and dust shalt thou eat all the days of நீ thy இதை life. செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். मिट्टी चाटता रहेगा. Oh, मिट्टी उसको मत दे. அவனுக்கு நீங்கள் மண்ணை கொடுக்க வேண்டாம். Don't give him dust that वो चाटता रहे. அவன் தின்பதற்கு மண்ணை நீங்கள் கொடுக்க வேண்டாம். Yes. You keep giving him, supply him dust, he will keep on licking dust. அவனுக்கு நீங்கள் மண்ணை தின்பதற்கு கொடுத்து கொண்டே இருந்தால் அவன் தின்று கொண்டே இருப்பான். Now I may sound very a man with a high ideas. உயர்ந்த But let me tell you, this is God's உயர்ந்த word. தத்துவத்தை பேசுகிறவனாக காணப்பட்டாலும் இதுவே தேவனுடைய வசனம். That carnal mind in you and me may judge God's word wrongly, உங்களுடைய interpret it wrongly, and we will live in death. நம்மளுடைய மாம்ச சிந்தையானது தேவனுடைய வசனத்தை தவறாக புரிந்து கொள்ள அது முயற்சிக்கிறது. அப்படி இருந்தால் நாம் மரணத்தின் மண்டலத்திலே And the காணப்படுவோம். scripture says to be carnally minded is what? Tell me. மாம்ச சிந்தை என்பது What என்ன? does the word of God வேத say? வசனம் என்ன சொல்கிறது? Huh? To be carnally minded is மாம்ச what? சிந்தை என்பது மரணம், Dust. தூசி, Dust. தூசி. You are feeding the நீங்கள் enemy. எதிரியை நீங்கள் தின்பதற்கு Oh, கொடுக்கிறீர்கள். may God save us, brothers and sisters. Listen to God's தேவனுடைய word. வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள்.
and let's think life, speak life, and live நாம் life. ஜீவனை யோசிப்போம், ஜீவனை பேசுவோம், ஜீவனை வாழ்வோம். Let's live in that அந்த realm. மண்டலத்திலே வாழ்வோம். Oh, may God தேவன் help நமக்கு us. உதவி செய்யட்டும். Again, let me take you to, all these verses are very important, but there's no time for us. But I would turn us to verse 19, 19ஆம் வசனம், chapter 3, verse ஆதியாகமம் 9 in Genesis. 3:19. In sweat of thy face shalt thou eat bread, till thou return unto the ground. For out of it was thou taken, for dust thou art, and unto dust thou shalt return. நீ மண்ணானாய் மண்ணுக்கு திரும்புவாய், நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் என்றார். Yes, now that is the word. அதுவே வேத வசனம். But there will be a company of people who will interrupt by faith. விசுவாசத்தினாலே இதை இடைமறிக்கிற ஒரு ஜனங்கள் காணப்படுவார்கள். Amen. ஆமென். I want to tell you, dust. தூசி Dust is the serpent's meat. தூசியானது அந்த சர்ப்பத்தினுடைய உணவாகும். Dust is the serpent's meat. தூசி சர்ப்பத்தின் உணவாகும். And you shall live all the days of your life. Dust. நீங்கள் எல்லா Now நேரத்திலும் let me take you to Isaiah chapter 65. ஏசாயா 65ஆம் அதிகாரம் I'm going to நான் நிறைவேற்ற close. போகிறேன். Oh, may God தேவன் help நமக்கு உதவி us, my செய்யட்டும். brothers and sisters. Isaiah chapter 65 ஏசாயா 65ஆம் அதிகாரம் and verse 25. 25ஆம் வசனம். And the wolf and the lamb shall feed together, and the lion shall eat straw like the bullock, and the dust shall be the serpent's meat. They shall not hurt nor destroy in all my holy mountain, saith the Lord. ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்திற்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை, கேடு உண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. Brothers and sisters, தேவ ஜனங்களே, we are called to be a people who will be blind to the death realm of death. நாம் இந்த மரணத்தின் மண்டலத்திற்கு குருடராக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். Oh, may God help us to be blind to the realm of மரணத்தின் death. மண்டலத்திற்கு குருடராக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். It is true that it's getting so dark. வெளியே இருள் காணப்படுகிறது, அது உண்மைதான். The devil is running and shocking இந்த everybody. பிசாசானவன் ஓடி எல்லாரையும் அதிரச் செய்கிறான். Look at the signs of the இந்த காலத்தின் times. அடையாளத்தை பாருங்கள். It is true, saints of உண்மையிலே அது God. உண்மைதான் தேவ ஜனங்களே. ஆனாலும் The உண்மை reality என்னவெனில், is thy light is உங்களுடைய வெளிச்சம் உதித்தது. Saints, our eyes are to be நம்முடைய elsewhere. கண்கள் வேறு இடத்திலே வைக்கப்பட வேண்டும். Though it is all around அது me, என்னை சுற்றி காணப்பட்டாலும், though death is all என்னை around சுற்றி me, மரணம் காணப்பட்டாலும், my eyes ought to be என்னுடைய elsewhere. கண்கள் வேறு இடத்திலே வைக்கப்பட வேண்டும். I don't dwell அங்கு there. நான் வாழ முடியாது. This is not my place of இது sin. என்னுடைய குடியிருப்பு அல்ல. Hallelujah. Amen. Amen. This is not the place of my என்னுடைய தங்கும் இடம் இது அல்ல. This is not the place I am to நான் dwell. வாசம் செய்கிற இடம் அல்ல. There is an ஒரு highway, பெரும்பாதை இருக்கிறது, a ஒரு highway, பெரும்பாதை. and அங்கு there no lion shall be எங்கு there, அந்த சிங்கம், எந்த ஒரு சிங்கமும் காணப்படாது, nor any ravenous எந்த beast துஷ்ட மிருகமும் காணப்படாது. shall go அங்கு thereon. செல்ல முடியாது. It shall not be found அங்கு அது there, காணப்படாது. but the redeemed shall. அங்கு மீட்கப்பட்டவர்கள் நடப்பார்கள். ஈனோக்கு Walked with God. ஈனோக்கு தேவனோடு I சஞ்சரித்தான். want to say that is the அந்த realm that Enoch. அந்த மண்டலத்திலே ஏனோக்கு வாழ்ந்தான். Hallelujah. No lion, அங்கு எந்த சிங்கமும் இல்லை. no fowl of the air hath seen ஆகாயத்து that. பறவைகள் அதை பார்த்ததில்லை. Oh, I tell you, there is a அங்கு ஒரு treasure. பொக்கிஷம் இருக்கிறது. And it says இங்கு here, நாம் பார்க்கிறோம், and it says here, no lion shall be there, nor any ravenous beast shall go therein. No. அங்கு எந்த ஒரு சிங்கமும் வராது, They cannot walk. அங்கு எந்த ஒரு துஷ்ட மிருகமும் வராது என்று எழுதப்பட்டிருக்கிறது. It shall not be. அது காணப்படாது. But the ஆனால் redeemed மீட்கப்பட்டவர்கள்
shall. அங்கே நடப்பார்கள். I just want to read one இன்னொரு translation மொழியாக்கம். closing, and I close. Hallelujah. Yes. Sorry. Thank you, Jesus. Hallelujah. I close with this. Bear with me. No lions on this road, no dangerous wild animals. I'm reading from Message translation, chapter 35, verse 9. Nothing and no one dangerous or threatening. Only the redeemed will walk on it. ஆபத்தை விளைவிக்கிற எதுவும் யாரும் அதிலே நடக்க முடியாது. மீட்கப்பட்ட ஜனங்கள் மாத்திரம் நடப்பார்கள். There will be a highway called the Holy Road. பரிசுத்த வழி என்று அழைக்கப்படுகிற பெரும்பாதை காணப்படும். No one rude or rebellious is permitted on இந்த this road. பாதையிலே மனக்கடினம் உள்ளவர்களும் முரட்டாட்டம் உள்ளவர்களும் வர It's முடியாது. only for God's people அது exclusively. தனிப்பட்ட விதமாக குறிப்பாக தேவ ஜனங்களுக்கு மாத்திரமே It is வைக்கப்பட்டிருக்கிறது. impossible to get lost on this road. நாம் இந்த பாதையிலே தொலைந்து போக முடியாது. Hallelujah. You may miss this நீங்கள் இந்த road, பாதையை நீங்கள் தவற விடலாம். you cannot be lost in ஆனால் this இந்த road. பாதையிலே நீங்கள் தொலைந்து போக முடியாது. No. You can miss the road. Miss the நீங்கள் road. இந்த பாதையை தவற விடலாம். No. You can miss the road. रास्ता हम खो सकता है, हाँ, but you cannot be lost in இந்த this road. பாதையிலே நீங்கள் தொலைந்து போக முடியாது. Yes, God will. தேவன் help நமக்கு us. உதவி செய்வார். Amen. Even the weakest will walk. இந்த பலவீனன் கூட நடப்பான். That is why it says, "Be strong, fear ஆகவே not." பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. Yes. Even the feeble who has found this path, I want to tell you, walk this way, please, my brother, my இந்த sister. பாதையை கண்டுகொண்ட பலவீனனாக இருந்தாலும் கூட தயவு செய்து இதிலே நடங்கள். I will take on another half an hour. I better stop here. Hallelujah. If you have found this இந்த calling, அழைப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டால், if God brought you into this இந்த அழைப்பிலே calling, உங்களை கொண்டு வந்திருந்தால், please. Yes, please. தயவு செய்து Please அங்கே remain. தரித்திருங்கள். God will help. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். God will தேவன் take. எடுத்து செல்வார். Let that carnal mind be put உங்களுடைய away. மாம்ச சிந்தை எடுக்கப்படட்டும். That carnal mind is a அந்த destiny. மாம்ச சிந்தை அது தூசியின் மண்டலம். Satan wants to lap you up. அந்த சாத்தானானவன் உங்களை விழுங்க He விரும்புகிறான். wants to live by that mind in அந்த you. சிந்தையை கொண்டு அவன் வாழ விரும்புகிறான். Yes. Please don't. அவனுக்கு நீங்கள் தின்க ஒன்றும் கொடுக்காதிருங்கள். There is a way. There's a அதுவே way. வழி. When you live அங்கு there, நீங்கள் வாழும் பொழுது he will not be able to find you. உங்களை அவன் காண முடியாது. And Enoch was not. ஈனோக்கு காணப்படவில்லை. Hallelujah. Yes. And the redeemed shall walk. அங்கு மீட்கப்பட்டவர்கள் நடப்பார்கள். May God தேவன் deliver நம்மை us, விடுதலை செய்யட்டும். liberate us from that dust-mindedness. அந்த தூசியின் சிந்தையிலிருந்து நம்மை தேவன் விடுதலை செய்யட்டும். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். Shall we all stand up? தேவ பிரசனத்தில் எழுந்து காணப்படுவோம். Thank you, Lord Jesus.